வணக்கம் நண்பர்களே! நான் தான் உங்க செல்வா ஸ்டார். இப்ப நம்ம வந்து தினமும் ஒரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, வில்வ மரத்த பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அ இந்த வீடியோவ முழுமையா நீங்க பாருங்க. வில்வ மரம் வந்து நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மரம். ஏன் தெரியுமா? வில்வ மரம் வந்து அ முக்கியமா பிறப்பிடம் எங்க இருக்கு? புராண கதைகள்ல பார்வதி தேவியார் வந்து அவங்க ஆ மாந்தார மலை அப்படின்னு மலை இருக்கு. அந்த மலையில விளையாடுறாங்க. அப்போ அ வியர்வை துளியிலிருந்து மண்ணில் பட்டு அங்கு மரம் வந்தது. அதுதான் வில்வ மரம் அப்படின்ற ஒரு புராண கதையில் சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த மரம். அடுத்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வில்வ மரத்தினுடைய ஒவ்வொரு பாகமுமே அ அம்மன் குடியிருக்காங்க. எப்படின்னா, வேர்ல கிரிஜா அப்படின்னு அம்மன் இருக்காங்க. தண்டுல வந்து தாட்சாயினி இருக்காங்க. பூக்கள்ல கௌரி இருக்காங்க. இலைகள்ல பார்வதி தேவியார் இருக்காங்க. இது நமக்கு முக்கியமான ஒரு மரம் தான். ஆன்மீக மரம்னு சொல்ல முடியாது. அதில பார்த்தோம்னா அதிகமா உங்களுக்கு ஆயுர்வேத மரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, அ ஒரு புராண கதைகள்ல வந்து பாற்கடல கடையிறாங்க. பாற்கடல ஏன் கடைஞ்சாங்க? அ அரக்கர்களுக்கும், நம்ம தேவர்களுக்கும் கடுமையான ஒரு சண்டை நடக்குது. அதில வந்து சிவபெருமான் வந்து உதவி செய்றாரு. விஷ்ணு எல்லாரும் உதவி செய்றாங்க. பாற்கடல் கடையும்போது அதிகமான உங்களுக்கு வந்து தெய்வங்கள் வந்தது. அதுல முக்கியமான ஒரு தெய்வம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகாலட்சுமி தேவி. மகாலட்சுமி தேவியார் என்ன பண்றாங்க, சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவங்களுக்கு மரமா அவங்க உதவி செய்றாங்க. அது இந்த மரம். 2வது அந்த அந்த தேவியார் வந்து வில்வமரம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அங்க அதிகமா அ சிவபெருமான் என்ன பண்றாரு, அதிகமா அந்த விஷத்த அ சாப்பிட்றாரு. அந்த ஆழ்கடலோட விஷத்த சாப்பிட்றாரு. அப்போ விஷத்த சாப்பிட்ட பிறகு அத குளிர்விக்க வில்வ மரம் வந்து ஆ தேவர்களால் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு காரியமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அ இந்த வில்வ மரம் வந்து நாம அந்த இலை வந்து 3 இலையா இருக்குமாம். அந்த அந்த மொட்டு எல்லாம். அது அது ஏன் 3 இலை அப்படின்னா, சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்களுடைய அடையாளத்த குறிக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. ஆ, உ, இம். இது வந்து எந்த ஒலி அப்படின்னா, ஓம்கார ஒலி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம புராணங்கள்ல என்ன சொன்னாலும் சரி, ஆனா முக்கியமா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஒளி ஒளி வடிவம் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக் கண் இருக்கு இல்லையா? 3 கண்கள் இருக்கும் சிவபெருமானுக்கு. அதுவும் ஒரு அடையாளம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில வச்சிருப்பாரு திரிசூலம். திரிசூலம் 3 வடிவமாகவும் இத சொல்றாங்க. எது இந்த வில்வ மரத்தினுடைய அந்த 3 பகுதிய அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வில்வ மரத்த வந்து நாம ஒரு இலைய வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய 7 ஜென்மங்கள் இருக்கு இல்லையா? அந்த 7 ஜென்மங்களுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து பிரம்மஹத்தி தோஷமும் விலகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. 2வது இந்த வில்வ இலை மன அழுத்தத்தையும் போக்கும். ஒரு அருமருந்தா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை, சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்கள்ல வில்வ மரத்த அதோட இலைகள வச்சு நாம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா, நம்ம மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வில்வ இலைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. மன அழுத்தத்தை போக்குற சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய துயரங்கள்லாம் நீங்கி வாழ்வில் அமைதியும், சகல நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. சரிங்களா? அதனால வில்வ மரம் வந்து ரொம்ப முக்கியமானது, புனிதமானது. எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த நாள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல்ல சந்திப்போம். அனைவரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.